மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். யோஷித்த ராஜபக்ச அதிரடியாக கைது செய்யப்பட்டார், பிணையில விடுதலையும் செய்யப்பட்டார். நேற்றைய தினம் யோஷித்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் முன்னிலையில் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் அதிரடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட யோஷித்த ராஜபக்சவுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவினர் எவ்வகையான குற்றச்சாட்டுக்களை முன்வைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்படையின் நிறைவேற்று பிரிவுல தான் உயர் அதிகாரியாக இவர் அமர்த்தப்பட்டிருக்கிறாரு. இந்த பதவிக்கு இவருக்கான கல்வி தகமைகள் எதுவுமே இல்லாத சூழ்நிலையில தான் இந்த பிரிவுக்கு இவர் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்தையும், கல்வி தகமைகள் மாற்றி அமைக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வச்சிருக்கிறாங்க. யோஷித்த ராஜபக்ச முறையாக கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே வெளிநாட்டில் இடம்பெற்ற உயர் இராணுவ பயிற்சி முகாமில் இவர் இணைக்கப்பட்டாரு. இதற்காக முழுக்க முழுக்க அரச பணம் செலவிடப்பட்டது என்ற குற்றச்சாட்டையும் அவங்க முன்வச்சிருந்தாங்க. இந்த ஒரு பயிற்சிக்காக அனுப்பப்பட வேண்டிய வீரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்படையில திறமை மிக்க அதிகாரிகளுக்கு தான் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படணும். கடற்படையில் முறையாக சேர்க்கப்படாத யோஷித்த ராஜபக்ச இந்த ஒரு பயிற்சிக்கு இந்த ஒரு வெளிநாட்டு பயிற்சிக்கு இவருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இங்கிலாந்து மற்றும் உக்ரைன் நாடுகளில் இடம்பெற்ற இந்த உயர் பயிற்சிக்காக இவர் அனுப்பப்பட்டதுல அரசு நிதி பயன்படுத்தப்பட்டதன் காரணமாக அரசுக்கு பாரிய அளவிலான நட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாங்க. தனது தந்தை நாட்டின் அதிபராக இருந்தார் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த கடற்படையில் இவர் இணைந்து வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். அதனூடாக அரசியல் அமைப்பை இவர் மீறியிருக்கிறார், அரசியல் சாசனத்தை மீறியிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டையை முன்வைத்து தான் அவருடைய வாதங்களை முன்வைச்சாங்க. இவை அனைத்தையும் பரிசீலனை செய்த நீதிபதி அவங்களுக்கு 50,000 பெறுமதி கொண்ட 3 சரீர பிணையில யோஷித்த ராஜபக்ச அவர்களை நீதிபதி விடுதலை செஞ்சாங்க. மொட்டு கட்சியினுடைய சட்டத்தரணியாக இருக்கின்ற யோஷித்த ராஜபக்சேக்காக முன்னிலையான சட்டத்தரணி என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முறையாகத்தான் யோஷித்த ராஜபக்ச கடற்படையில இணைந்து கொண்டாரு. யோஷித்த ராஜபக்சேயின் ஊடாக கடற்படை தளபதியை பழிவாங்குவதுதான் இவர்களுடைய இலக்காக இருக்குது. புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தி தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இவை அனைத்தையும் கருத்துல கொண்டு நீதிபதி அவங்க பிணையில யோஷித்த ராஜபக்சேய விடுதலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தாரு. இந்த ஒரு விசாரணை ஆரம்பிச்சது இந்த அரசா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி காலத்துல தான் தற்போதைய அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் அவங்க ஒரு முறைப்பாட்டை வழங்குறாரு. யோஷித்த ராஜபக்ச கடற்படையில் இணைந்து கொண்டது எவ்வாறு, இது குறித்த விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்ததுக்கு இணங்கதான் 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி காலத்துல உள்ளக விசாரணையை பாதுகாப்பு அமைச்சுக்குள்ள ஆரம்பிக்காங்க. 3 அடங்கிய ஒரு குழாம் தான் இந்த ஒரு விசாரணை மேற்கொண்டாங்க. இவங்க கண்டறிந்த விடயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிறைவேற்று அதிகாரியா தான் அந்த பதவிக்கு யோஷித்த ராஜபக்ச சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. இந்த பதவிக்கு சேர்க்கப்படுவதற்கான கல்வி தகமைகள் அப்போது யோஷித்த ராஜபக்சக்கு இருந்ததில்லை அப்படின்ற ஒரு விஷயமும், அவருக்காகவே அந்த கல்வி தகமைகள் மாற்றப்பட்டதுன்ற ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. அதுக்கான உண்மையான தகுதி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர் தரத்துல கணிதவியல் மற்றும் விஞ்ஞானவியல்ல சித்தி அடைஞ்சவங்க தான் அந்த பதவிக்கு சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு இருந்த ஒரு விஷயம் அந்த ஒரு நிபந்தனை எவ்வாறு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணிதவியல் மற்றும் விஞ்ஞானவியல், கலை மற்றும் வர்த்தகவியல்கள்ல சித்தி அடைஞ்சவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் மாற்றப்பட்டிருக்கு. அன்றிருந்த மிக முக்கியமான இராணுவ தளபதிகளால் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க. யோஷித்த ராஜபக்ச ஏலவல்ல கலை பிரிவை தெரிவு செய்திருக்கிறாரு. அதிலும் 2 பாடங்கள்ல தான் சித்தி அடைஞ்சிருக்கிறாரு. அதுவும் சாதாரண சித்தியாக இருந்திருக்குது. சரி, ஓலவலுக்கான தகமைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 பாடங்கள் ஒரே அமர்வுல திறமை சித்தி பெற்றிருக்கணும். அதுல கணிதம், விஞ்ஞானம், அதே போன்று தமிழ் மற்றும் ஆங்கிலம் மற்றும் சிங்கள பாடங்கள்ல திறமை சித்தி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்திருக்கு. யோஷித்த ராஜபக்சேவனுடைய தனிப்பட்ட ஃபைலை எடுத்து செக் பண்ணதுல தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி தகமை சார்ந்த எந்த ஒரு ஆவணங்களும், அதனுடைய ஒரிஜினலோ அல்லது போட்டோ காப்பியோ எந்த ஒரு ஆவணங்களும் அந்த ஃபைல்ல இருந்ததில்லை. உடனடியாக யோஷித்த ராஜபக்சேயை கூப்பிட்டு இது குறித்து விசாரணை நடத்திருக்காங்க. அப்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் அனைத்து டாக்குமெண்ட்களையும் கடற்படைக்கு அவர் வழங்கியதாகவும் அதனுடைய போட்டோகாப்பிகள் கூட இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஒட்டுமொத்தத்துல அவர் ஃபைல இருந்தது அப்ளிகேஷன் மட்டும்தான் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. இவருடைய கல்வி தகமைகள் சரியாக இல்லாத சூழ்நிலையில தான் இந்த மிக முக்கியமான பதவிக்கு அவர் உள்வாங்கப்பட்டிருக்கிறாரு. அதுக்கு பிற்பாடு பயிற்சிகளை கூட சரியாக முடிக்காத சூழ்நிலையில தான் பிரித்தானிய அரசு வழங்குகின்ற அந்த உயர் பயிற்சி, உயர் கல்வி
ராணுவ கல்வியை பெறுவதற்காக அங்கு போயிருக்கிறாரு. உக்ரைன் நாட்டுக்கும் கல்வியை மேற்கொள்வதற்காக பயணிச்சிருக்கிறாரு. இவருக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் இல்லை என்பதனால அரச பணத்தினூடாகத்தான் இவருடைய கல்விக்காக வேண்டி செலவழிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் இந்த கல்விக்காக அங்க காலம் கடத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டறியப்பட்டிருக்குது. மொத்தத்துல இந்த 2 கல்வியையும் இவர் முடிக்காமலே நாடு திரும்பினார் அப்படின்ற ஒரு விஷயமும் விசாரணையில தெரிய வந்திருக்குது. உக்ரைனுக்கு PhDக்கு போயிருக்கிறாரு. பூரணமாக நிறைவு செய்ய முடியாமலே நாடு திரும்பி இருக்கிறாரு. அதுபோக பிரித்தானியாவில் மேற்கொண்ட அந்த கல்வியில அவருக்கு பொருத்தமற்றது அப்படின்னு கருதி அவர் அதை இடைநடுவே விட்டிருக்கிறாரு. இவை அனைத்துக்கும் அரச பணங்கள் தான் செலவழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நல்லாட்சி காலத்துல நியமிக்கப்பட்ட விசாரணை குழு கண்டறிஞ்சது. அதற்கு பிற்பாடு இந்த ஒரு விசாரணை எங்குமே பயணிக்காமலே அப்படியே இருந்ததன் காரணமாக இப்போது இந்த ஒரு விஷயம் இப்போது விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த 2 கல்வியையும் இடைநடுவே முடித்துவிட்டு யோஷித ராஜபக்ச நாட்டுக்கு வந்த பிற்பாடு சிறந்த மிட்ஷிப்மேன் விருதும் வழங்கியதோட அவருக்கு கௌரவ வாளும் வழங்கப்பட்டது. ஆனா எதற்காக வழங்கப்பட்டது, எப்படி வழங்கப்பட்டது, என்ன தகமையில் வழங்கப்பட்டது என்ற எந்த ஒரு ஆவணமும் கடற்படையில் இப்போது இல்லை என்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. அவருடைய சட்டத்தரணி என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டினுடைய அதிபருடைய மகன் இராணுவத்தில் சேர்ந்து கொண்டதன் காரணமாக LTTயினருக்கு எதிராக போர்க்களத்தில் இருந்த இராணுவ வீரருக்கு புத்துணர்வும் கிடைச்சிருந்தது. அதன் காரணமாகத்தான் அவங்களை வலுவூட்டுவதற்காக இராணுவத்தில் இவர் இணைந்து கொண்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருடைய சட்டத்தரணி சொல்லி இருந்தாரு. ஆனா யுத்த காலத்துல ஒரு நாள் கூட கழிக்காத யோஷித்த ராஜபக்ச ஒரு கடற்படை வீரராக எந்த ஒரு வேலையும் செய்யாத சூழ்நிலை தான் இருந்திருக்கின்ற பல்வேறு விமர்சனங்கள் சொல்லப்படுது. கடற்படை அதிகாரியாக இருந்து கொண்டே அரசியல் விவகாரங்கள்ல நேரடியாக சம்பந்தப்பட்டாரு. அதுபோன்று பல்வேறு தொழில்களை ஆரம்பித்து அதனோடாக தொழில் செய்திருக்கிறாரு. அதுபோக பல்வேறு விளையாட்டு கழகங்களோடு தொடர்பு பட்டு அவைகளோடாக பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்தாரு. இவை அனைத்துமே ஒரு இராணுவ அதிகாரியாக பதவியில் இருக்கும்போது செய்ய முடியாதவற்றை அவர் தந்தையினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவைகளை செய்து வந்தார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கு. இளைஞர் படையணியில சேர்ந்து அவர் பல்வேறு அரசியல் செயற்பாட்டுகளையும் பேரணிகளையும் கலந்து கொண்டாரு. எதற்காக ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்து இதில் செயற்படுறீங்க அப்படின்னு அவரிடம் கேள்வி கேட்ட பொழுது அதுக்கு அவர் என்ன பதில சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமல் ராஜபக்சனுடைய பாதுகாப்புக்காக சென்றிருந்தேன் தவிர அரசியல் விவகாரங்களுக்காக செல்லல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாமல் ராஜபக்சனுடைய பாதுகாப்புக்கு இவர் செல்வதாக இருந்தால் யாரிடம் அனுமதி எடுத்தாரு, யார் இதுக்கான அனுமதியை கொடுத்தாங்க, இப்படியான பாதுகாப்பு நாமல் ராஜபக்சக்கு தேவைப்பட்டதா, தேவைப்பட்டால் இது போன்ற அதிகாரிகளை தான் பாதுகாப்புக்காக அனுப்பி வைப்பாங்களா அப்படின்ற பல்வேறு கேள்விகளும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதுபோக தொலைக்காட்சி ஒன்றை நிறுவி அதனூடாக வியாபாரம் பண்ணி வந்தாங்க. அதற்கு பிற்பாடு தனது தந்தை ஜனாதிபதியாக இருந்த போது அவர் வீட்டில் இருந்து கொண்டு ஜனாதிபதிக்கான பாதுகாப்பை வழங்குவதாக கூறித்தான் அவர் மாதாந்த சம்பளமும் பெற்று வந்திருக்கிறாரு. இப்படி கல்வி தகமை இல்லாமலே கடற்படையின் மிக உயர்ந்த பதவிக்கு சேர்ந்தது மட்டுமல்லாம அரசு பணத்தினூடாக வெளிநாட்டு கல்வி பயணங்களை மேற்கொண்டு அவைகளை நிறைவு செய்யாமலே நாடு திரும்பி முறையாக இராணுவத்திலிருந்து விலகாமலே அரசியல் வியாபாரம் அது போன்ற விளையாட்டு சங்கங்களில் இணைந்து பல்வேறு செயற்பாடுகளை சட்டவிரோதமாக செய்து கொண்டார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கு. முட்டு கட்சியினர் சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜபக்ச குடும்பங்களை பழி வாங்குவதுதான் அரசுடைய நோக்கமாக இருக்கு. இதனூடாக கடற்படை தளபதி கருணாகூட அவங்களை பழி தீர்க்கணும் அப்படின்னு தான் அரசு நினைக்குது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. இவர் இராணுவத்தில் இணைந்தது இராணுவ வீரர்களுக்கு புத்துணர்வையும் தெம்பையும் கொடுக்கும் என்பதனாலதான் அரசு தலைவருடைய மகனை இராணுவத்தில் சேர்ந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு கதையை சொல்றாங்க. நல்லாட்சியில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இப்போது வழக்காக வந்திருக்குது. கடந்த காலங்களில் இது குறித்த வழக்கு வந்திகள் எதுவுமே மேற்கொள்ளப்படாத சூழ்நிலையில் தான் இப்போது இந்த ஒரு விஷயத்தில் கண்டறியப்பட்ட விடயங்களை வைத்துத்தான் இப்போது லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அரச பணம் வீணடிக்கப்பட்டிருக்குது, முறையாக இது செலவழிக்கப்படல, அதிகார துஷ்பிரயோகத்தின் அடிப்படையில் நடந்தவை, அரசு பணம் வீணடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கோணத்தில் தான் இப்போது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவினர் விசாரணை நடத்தி யோஷித்த ராஜபக்சேயை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி இதற்கான குற்றச்சாட்டு எல்லாம் முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போது பிணையில் இவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு. எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இதற்கான வழக்கையும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு நடத்தி வைக்கும் என்பதுதான் உண்மையான விஷயம். அதிகாரம் என்ற பெயரில் அரச பணங்கள் வீணடிக்கப்படுகின்ற இந்த கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுது என்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒன்று தெரிகிறது, ராஜபக்சகளை பழிவாங்கவோ அல்லது டயஸ்போராக்களை திருப்திப்படுத்தவோ இந்த ஒரு விஷயம் நடந்தேறல. அரச பணம் 1 ரூபாயாக இருந்தாலும்
பல கோடியாக இருந்தாலும் ஊழல் ஊழல் தான், மோசடி மோசடி தான். இதில் எந்த ஒரு பழிவாங்கலோ பழி தீர்ப்போ கிடையாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, விசுவாசம் உள்ள அரச ஊழியர்களை கொண்ட நாடாக, அரசு அதிகாரிகளை கொண்ட நாடாக எமது நாடு இருக்கட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.